இணைந்திருக்கிறோம் சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகையின் பார்வையில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக கண்காணிப்புடன் இலங்கைக்கு கால நீடிப்பை வழங்க வேண்டும், சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்து. இலங்கை மீதான கண்காணிப்பை தொடரும் அதே நேரம் பொறுப்புக்கூறல் செயல் திட்டத்தின் கீழ் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பணிமனைக்கு வழங்கப்பட்ட ஆணையை குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்க ஆதரவளிக்க வேண்டும். இவ்வாறு ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு கண்காணிப்பு நாடுகளிடம் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கூட்டாக கோரியுள்ளன என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் 223 கோடி ரூபாய் செலவில் யாழ் பல்கலைக்கு கட்டடம் அனுமதி வழங்கியது அமைச்சரவை என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்கு 223 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் 5 மாடி கட்டடம் அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணை சுகாதார விஞ்ஞான பீடத்திற்கு விரிவுரை மண்டபங்கள், ஆய்வகங்கள், கேட்போர் கூடம் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் இந்த கட்டடம் அமைய உள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக ஏப்போசாவிற்கு பெண் சாரதி நடத்துனர்கள். எதிர்காலத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண் சாரதிகள் நடத்துனர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என்று போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை போக்குவரத்து சபையின் 25 சாலைகளை நவீனமயமாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் தற்போது இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 750 புதிய சாரதிகளையும் நடத்துனர்களையும் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை மீண்டும் கட்டமைக்கப்பட்டு லாபகரமான நிறுவனமாக மாற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் அரசிற்கு மக்கள் பாடம் புகட்டுவர், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்றொரு செய்தியும், ஹெஹலியவிற்கு பிணை என்றொரு செய்தி, வெளிநாட்டு வாழ் இலங்கையர் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம். வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிக்க வசதியாக சட்டங்களை திருத்த உருவாக்குவது தொடர்பில் ஆராய குழு ஒன்று நியமிக்க அரசரவை அனுமதித்துள்ளது. இது தொடர்பில் நேற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் மாநாட்டில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தவை வருமாறு. நாட்டின் அரசமைப்பின்படி வாக்களிக்கும் உரிமையானது தற்போது நாட்டில் வசிக்கும் தேர்தல் சட்டத்தின்படி வாக்காளர் பதிவில் பெயர் பதிவு செய்துள்ள பிரஜைகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய தேர்தல் சட்டத்தின்படி வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் வாக்களிக்க எந்தவிதமான ஏற்பாடுகளும் இல்லை. அதற்கான சட்டமும் இதுவரை இயற்றப்படவில்லை. இந்தியா, பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ் போன்ற பல ஆசிய நாடுகள் வெளிநாடுகளில் உள்ள தங்கள் பிரஜைகளுக்கு வாக்குரிமை வழங்கும் சட்ட திட்டங்களை ஏற்கனவே உருவாக்கியுள்ளன. இதே போன்று இலங்கையிலும் அத்தகைய சட்டங்களை மாற்றுவது காலத்தின் தேவையாக கருதப்படுகிறது. இதற்கமைய பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் வாக்களிப்பது தொடர்பில் ஆராய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் தேர்தல்கள் ஆணைக்குழு, வெளிவகார அமைச்சு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலாத்துறை அமைச்சு, பொது நிர்வாகம் மற்றும் மாகாண சபைகள் உள்ளிட்ட அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களின் அதிகாரிகள் அங்கம் வகிப்பர். இந்த குழு தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் புதிய சட்ட வடிவமைப்புகளுக்கான பரிந்துரைகளை முன்வைக்கும் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளுள் அரிசியை பதுக்கினால் இறக்குமதி செய்வோம், அரசாங்கம் எச்சரிக்கை. கேரிச்சம்பா நெல்லை மிகப்பெரிய அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் பதுக்கி வைத்திருந்தால் அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்யும் நடவடிக்கையை முன்னெடுக்கும். இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச எச்சரித்துள்ளார் என்றொரு செய்தி. போதைப் பொருட்களுடன் 524 பெண்கள் கைது. கடந்த 8 மாதங்களில் போதைப் பொருள் சார் குற்றங்கள் தொடர்பில் 524 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். 22 முதல் 60 வயதிற்குட்பட்ட பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிய வருகின்றது. தொடர்ச்சியாக மின்சார சபையின் ஊழியர்கள் சுகையின விடுமுறை போராட்டம் என்ற செய்தியும், மட்டக்களப்பு அரசு அதிபராக அருள்ராஜை நியமிக்க அனுமதி என்றொரு செய்தி, மாகாண சபை தேர்தலை முடிந்தால் நடத்தி காட்டுக, பெரமுன கட்சி அரசிற்கு சவால் என்ற செய்திகள் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள்
உடுவில் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு கூட்டம் தமிழ் தேசிய கட்சிகளின் எம்பிக்கள் பங்கேற்கவில்லை. உடுவில் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இணைத்தலைவருமான ஸ்ரீ பவானந்த ராஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் பிரதேசத்தின் அபிவிருத்தி, குடிதண்ணீர், கல்வி, விவசாயம், சுகாதாரம், சுற்றுச்சூழல், வெள்ள நீர் அபாயம், போதைப்பொருள் பாவனை தொடர்பான பிரச்சனைகள் கலந்துரையாடப்பட்டன. இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் எவரும் கலந்து கொள்ளவில்லை. இதே நேரம் வலிதக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ், யாழ் மாவட்ட திணைக்களங்களின் அதிகாரிகள், கிராம பொது அமைப்புகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்றிருந்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த புகைப்படம் தாங்கிய செய்தியாக தியாகதீபம் திலீபனின் 2ஆம் நாள் நினைவேந்தல். தியாகதீபம் திலீபனின் 2ஆம் நாள் நினைவேந்தல் நேற்று செவ்வாய்க்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது. நல்லூரில் அமைந்துள்ள அவரின் நினைவிடத்தில் இந்த நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது சுடரேற்றி மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நேற்று முன்தினம் ஆரம்பமானது குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மணல் திட்டில் கைவிடப்பட்ட 6 பேர் கடற்படையால் மீட்பு. தலைமன்னார் மணல் திட்டு பகுதியில் ஆட்கடத்தல்காரர்களால் கைவிடப்பட்ட 6 பேரை கடற்படையினர் மீட்டனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. வடமத்திய கடற்படை கட்டளை பிரிவின் நடவடிக்கையில் தலைமன்னாரின் 7ஆம் மணல்கட்டில் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த 6 பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 8 முதல் 56 வயதிற்குட்பட்ட வவுனியா, மன்னார், மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மீட்கப்பட்ட அனைவரும் மேலதிக விசாரணைக்காக அவர்கள் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் என்று கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து மந்துவில் படுகொலை நினைவேந்தப்பட்டது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. உடுவில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதேச சபையின் செயலாளருக்கு பக்கத்து ஆசனம் வழங்கிய எம்பி என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், உள்ளூராட்சி வாரத்தின் 2ஆம் நாள் நிகழ்வில் வலிதற்கு பிரதேச சபையில் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியில் இராணுவத்தின் வசமிருந்த காணிகள் விடுவிப்பு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக நீதி அமைச்சரின் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. 2026 6% வளர்ச்சியை எதிர்பார்க்கிறது இலங்கை பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த என்றொரு செய்தி. இலங்கை 2026ஆம் ஆண்டில் தனது பொருளாதார வளர்ச்சியை 26% வரை உயர்த்துவதை இலக்காக கொண்டுள்ளது. இதற்கு ஓரளவு சாதனை அளவிலான அரசாங்க மூலதன செலவுகள் தேவை. எனினும் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஏற்படும் தாமதங்கள் இந்த ஆண்டு அதன் செயல்திறனை குறைக்கக்கூடும் என்று பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாடோ தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தனிப்பட்ட செலவுகளுக்காக 1 கோடி ரூபாய் செலவிட்டதாக கூறும் விவரம் முற்றிலும் தவறு கூறுகின்றார் மைத்திரிபால. 2024ஆம் ஆண்டு தனது தனிப்பட்ட செலவுக்காக 1 கோடி ரூபாவை செலவிட்டதாக கூறப்படும் புள்ளிவிவரங்கள் முற்றிலும் தவறானவை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள மற்றொரு வீட்டிற்கு தாம் இடம்பெயர உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரது வீடுகளும் மூடப்பட்டுள்ளன. அவற்றை வனவிலங்குகள் ஆக்கிரமித்துள்ளன. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட வீட்டிலிருந்து வெளியேறுவதில் எனக்கு எந்தவிதமான கவலையும் இல்லை. அதன்படி எதிர்வரும் ஓரிரு நாட்களில் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற உள்ளேன் என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. 598 பேர் கைது. நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது மொத்தம் 598 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நேற்று அதிகாலை விபத்து, பெண்ணொருவர் உயிரிழப்பு என்ற செய்தியும், மற்றும் ஓர் ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலை கண்டுபிடிப்பு. அம்பாந்தோட்டையில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இயங்கும் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலையை களுத்துறை குற்றப்பிரிவு கண்டுபிடித்துள்ளது. இந்த சோதனையின் போது ஐஸ் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் உபகரணங்கள், ரசாயனங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்பட்ட ஒரு வாகனம் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் என்று இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. சாவகச்சேரி குஞ்சர் துறவு குளம் ஒரே நாளில் தூர்வாரப்பட்டது. நகரசபை நடவடிக்கை என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழர் சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் முன்னாள் எம்பி கஜேந்திரன் வலியுறுத்து.
தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். சமஷ்டி தீர்வை பெற்றுத்தர இந்திய அரசு முன்வர வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வு தியாகதீபம் திலீபனின் 38வது நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை சிவன் கோயிலடி முன்றலில் நேற்று காலை இடம்பெற்றது. வாகன பேரணியுடன் தியாகதீபம் திலீபனின் படங்களுக்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், கட்சியின் மாவட்ட கிளை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. 4 நாட்களாக வழிமாறி தீர்ந்த யானை கூட்டம். கடந்த 4 நாட்களாக வழிமாறி திரிந்த காட்டு யானை கூட்டத்தால் களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் நகர்ப்பகுதிகளில் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 11ஆம் தேதி மட்டக்களப்பு வாவியை நீர்வழியாக ஊடுருத்து புதுக்குடியிருப்பு கிராமத்திற்குள் உட்புகுந்த காட்டு யானைகள் திசை மாறி தினம் தினம் ஊரூராக சுற்றித் திரிவதை அவதானிக்க முடிந்தது. இவ்வாறு புதுக்குடியிருப்பு, கிரான்குளம், குருக்கள் மடம், செட்டிப்பாளையம், மாங்காடு, தேற்றாத்தீவு, கழுதாவளை, களுவாஞ்சிக்குடி, எருவில், மகளூர் ஊடாக சென்று நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு கோட்டைக்கல்லாறு ஆற்றங்கரையில் அண்மித்த புதற்காடுகளில் 3 காட்டு யானைகளும் தரித்து நின்றதாக அப்பகுதி மக்கள் கூறினர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து குருக்கள் மடம் ராணுவ முகாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியும், சம்மாந்துறை பிரதேச சபையின் உள்ளூராட்சி வார நடமாடும் சேவை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. சொகுசு வீடு விவகாரம், தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார் பிரதி அமைச்சர் என்ற ஒரு செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள், அரசியல் பலம் இல்லாவிட்டாலும் மக்கள் என்னுடன் இருக்கிறார்கள், மஹிந்த ராஜபக்ஷ பெருமிதம். அரசியல் பலம் இருந்தாலும் இல்லாவிடினும் மக்கள் என்னுடன் இருக்கிறார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக இது இருக்கிறது. நாமலை சந்தித்த இந்திய தூதுவர் என்ற செய்தியும், உலக வங்கி பிரதிநிதிகளை சந்தித்தார் ஜனாதிபதி அனுர என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழக மீனவர்களின் பிரச்சனைக்கு அரசியல் ரீதியான தீர்வு வேண்டும், இலங்கை கடற்படை வலியுறுத்து என்ற செய்திகள் இன்று புலந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, பாதாள உலகத் தலைவரை கொல்ல கிளைமோர் குண்டு தாக்குதல் திட்டம், விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். பாதாள உலக குழு தலைவர் ஹரக்கட்டாவை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போது சிறைச்சாலை பஸ்ஸை குறிவைத்து கிளைமோர் குண்டு தாக்குதலை நடாத்தி கொல்ல திட்டமிட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கெகல்பத்ர, பத்மே கமாண்டோ, சாலிந்த உள்ளிட்ட பாதாள உலக கும்பலே இந்த திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில், பாதாள உலக கும்பலுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இராணுவ லெப்டினன்ட் கேர்னலிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே இது தெரிய வந்திருக்கிறது. சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கேர்னலிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதும் பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்த கமாண்டோ சாலிந்த 2 கிளைமோர் குண்டுகளை கேட்டு வற்புறுத்தியதாக கூறியிருக்கிறார். இருப்பினும் சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கேர்னல் 2 கிளைமோர் குண்டுகளை கமாண்டோ சாலிந்தவிடம் கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு ஹரக்கட்டாவை கொள்ளும் திட்டம் தோல்வியடைந்ததால் அடுத்து தாக்குதல் திட்டமாக கெகல்பத்ர, பத்மே மற்றும் கமாண்டோ சாலிந்த இந்த கிளைமோர் குண்டு தாக்குதலை நடாத்த தயாராகி இருந்திருக்கிறார்கள். ஹரக்கட்டாவை ஏற்றி சென்ற சிறைச்சாலை பஸ்ஸை புதுக்கடை நீதிமன்றத்தை நெருங்கும் போதும் நீதிமன்றத்துக்கு அருகில் உள்ள சாலையில் ஒரு மோட்டார் சைக்கிளில் கிளைமோர் குண்டை மறைத்து ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வெடிக்க வைப்பதே பாதாள உலக கும்பலின் திட்டமாகவும் இருந்திருக்கிறது. இருப்பினும் இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டதால் ஒரு பெரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு கேமராவில் துப்பாக்கியை பொருத்தி அதை செயற்படுத்துவதன் மூலம் கரக்கட்டாவை கொள்ளும் திட்டம் முன்பே தெரிய வந்தது. தாக்குதலில் ஈடுபடவிருந்த நபர் கைது செய்யப்பட்டார். தாக்குதலில் பயன்படுத்த தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியும் முன்னர் கைப்பற்றப்பட்டது. பத்மி மற்றும் பாதாள உலக கும்பலில் கைது செய்யப்பட்டவுடன் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. மேலும் திட்டத்தை தயாரித்தவர் அதற்கு பயன்படுத்தப்பட்ட கேமராவையும் தீயிட்டு அளித்தார். கமாண்டோ சாலிந்தவுக்கு ஆயுதங்களை விற்றதாக கூறப்படும் லெப்டினன்ட் கேர்னல் வேலிகொட குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டு தற்போது குற்றப்புலனாய்வுத்துறை விசாரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றும் செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தியாகதீபம் திலீபனின் 2ஆம் நாள் நினைவேந்தல் என்ற புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தியாகதீபம் திலீபனின் 2ஆம் நாள் நினைவேந்தல் நேற்று செவ்வாய்க்கிழமை நல்லூரில் அனுஷ்டிக்கப்பட்டது. திலீபனின் 38வது ஆண்டு நினைவேந்தல் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் 2ஆம் நாள் நினைவேந்தல் நேற்று நடைபெற்றது. இதன்போது சுடரேற்றி மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது என்று அந்த செய்தியும்
முன்னாள் ஜனாதிபதிகளின் சொத்துக்களை பொருளாதார ரீதியாக பயன்படுத்த திட்டம் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் வழங்கப்பட்ட அரசு சொத்துக்கள் முழுமையாக பெறப்பட்டதன் பின்னர் அவற்றை பொருளாதார ரீதியாக பயனுள்ளதாக பயன்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் 524 பெண்கள் கைது, நெடுந்தீவில் வாழ்வெட்டு 2 காயம் 1 கைது, போலீசார் மீதும் தாக்குதல் முயற்சி என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும், யாழ் பல்கலைக்கழகத்துக்கு 2234 மில்லியன் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணை சுகாதார விஞ்ஞான பீடத்திற்கு விரிவுரை மண்டபங்கள், ஆய்வகங்கள் மற்றும் கேட்போர் கூடம் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் கூடிய புதிய 5 மாடி கட்டிடத்தை நிர்மாணிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது என்ற செய்தி. சீன தூதுவர் மைத்திரியுடன் சந்திப்பு என்ற செய்தியும், தேர்தலை நடாத்துங்கள், மக்கள் பாடம் புகட்டுவார், எதிர்க்கட்சி தலைவர் அரசுக்கு சவால் என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஈழத்தமிழர்களுக்கு நீதி கோரி ஜெனீவாவில் பேரணி, இலங்கையின் இனப்படுகொலைக்கு நீதி மற்றும் சர்வதேச பொறுப்பு கூறலுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் நேற்று முன்தினம் பாரிய பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது என்ற செய்தி. அதேபோல அரசு அதிகாரிகளுக்கு டிஜிட்டல் கையொப்பம் என்ற செய்தியும், 40,000 மெட்ரிக் டன் கீரிச்சம்பாவை இறக்குமதி செய்ய அனுமதி என்ற செய்தி. யாழ் மீன் சந்தையில் மின்சாரம் துண்டிப்பு, யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட மீன் சந்தையின் மின்சாரமானது நேற்று துண்டிக்கப்பட்டதால் மீன் வியாபாரிகள் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர். மாநகர சபையின் மின்சார சபைக்கு மின்சார கட்டணத்தை செலுத்த தவறியதால் நேற்று மதியம் மீன் சந்தையின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் மீனவர்கள் தமது மீன்களை விற்பனை செய்வதில் சிரமத்தை எதிர்நோக்கினர். இரவு மீன்களை விற்பனை செய்ய முடியாமல், இலக்க முறை நிறுவை தராசுகள் பயன்படுத்த முடியாமல், மோட்டார் மூலம் தண்ணீர் பாய்ச்சி சந்தையை கழுவ முடியாமல் மீன் வியாபாரிகள் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். இது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் கவனத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் குறித்த இடத்திற்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் மின்சார சபையுடன் தொடர்பு கொண்டு மின்சார இணைப்பை மீளவும் பெற்றுக் கொடுத்தார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக 2025 ஆண்டுக்கான பாடசாலைகளுக்கு இடையேயான தேசிய கராத்தே போட்டி கடந்த 12/9/2025 அன்று கொழும்பும் பண்டாரகம உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இப்போட்டியில் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் காட்டா போட்டியில் பங்கு கொண்ட சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி மாணவன் விஜயராஜ் தமிழ் நிலவன் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அவருக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்பட வளாகத்தில் நேற்று முன்தினம் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் பல்கலைக்கழக மாணவர்களால் அனுஷ்டிக்கப்பட்டதும், தியாக தீபம் திலீபனின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் பலரும் உணர்வு பூர்வமாக கலந்து கொண்டார்கள் என்று அஞ்சலி தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் படையினர் வசம் இருந்த 30 ஏக்கர் காணி விடுவிப்பு, அரசு அதிபர் எஸ் முரளிதரன். கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் வசம் இருந்த 30 ஏக்கர் வரையான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக சட்டவிரோத கடற்தொழிலை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் பொறுப்பை எம்மிடம் ஒப்படையுங்கள், ரவிகரன் எம்பி காட்டம். கடற்படை மற்றும் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களம் ஆகிய தரப்பினரால் முல்லைத்தீவு கடற்பரப்பில் அதிகரித்துள்ள சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் அந்த பொறுப்பை தம்மிடம் ஒப்படைக்குமாறும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். வெளிநாட்டு செய்திகளுக்குள் சொத்துக்களை அபகரித்தால் பழி தீர்ப்போம், ஐரோப்பிய நாடுகளை எச்சரித்தது ரஷ்யா. எங்கள் சொத்துக்களை அபகரிக்கும் எந்த ஐரோப்பிய நாட்டையும் பழி தீர்க்க தாமதிக்க மாட்டோம் என ரஷ்யா தெரிவித்திருக்கிற என்ற செய்தியோடு ஆங்கில சொற்களுக்கு வடகொரியாவில் தடை. உலக நாடுகளிலிருந்து துண்டிக்கப்பட்டு தன்னந்தனியாக தனக்கென தனித்த சட்டங்களுடன் சர்வாதிகார ஆட்சியின் கீழ் உள்ள நாடு வடகொரியா. கடந்த நூற்றாண்டு தொற்று ஒற்றை குடும்ப ஆட்சியின் கீழ் வடகொரியா இயங்கி வருகிறது. அதன் தற்போதைய ஜனாதிபதியாக கிட்டத்தட்ட மன்னராகவே கிம் ஜாங் உன் இருக்கிறார். வடகொரியாவின் மக்களின் வாழ்க்கை நிலை குறித்து வெளி உலகிற்கு இன்னும் புதிரானதாகவே இருந்து வருகிறது. கடுமையான கட்டுப்பாடுகளுடன் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்நாளை கடத்தவே மிகவும் சிரமப்படுகின்றனர் என்பதும் தென்கொரியா மற்றும் பிற உலக நாடுகளின் கூற்று. இந்த நிலையில் ஆங்கில சொற்களை பயன்படுத்த வடகொரிய அரசு தடை விதித்திருக்கிறது. குறிப்பாக ஐஸ்கிரீம், பர்கர், கரோக்கி போன்ற ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சொற்கள் பயன்பாட்டில் மேற்கத்திய நாடுகள் மற்றும் தென்கொரியாவின் தாக்கத்தை தவிர்த்து அதற்கு இணையான அரசு அங்கீகரித்த சொற்களை பயன்படுத்த சுற்றுலா தலங்களுக்கு வடகொரியா உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை அடுத்து சுற்றுலா தலங்களில் வேலை பார்க்கும் வழிகாட்டிகள் 3 மாத பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுற்றுலா வழிகாட்டிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் பேசும்போதும் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும். கடுமையான தாக்குதல்களால் பற்றி எரியும் காசா, இஸ்ரேல் அமைச்சர் பகீர் தகவல் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் நவராத்திரி விழாக்கள் பாடசாலைகளில் நடைபெறுவதை உறுதிப்படுத்துங்கள், அகில இலங்கை இந்து மாமன்றம் கோரிக்கை. நவராத்திரி விழாக்கள்
பாடசாலைகளில் நடைபெறுவதை உறுதிப்படுத்துமாறு அகில இலங்கை இந்துவா மன்றம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் அகில இலங்கை இந்துவா மன்றத்தின் உபதலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் தெரிவிக்கையில், அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ள நவராத்திரி காலத்தில் தமிழ் பாடசாலை மாணவர்கள் முழுமையாக அத்தினத்தை கொண்டாடுவதற்கு அதிபர்கள், கல்வி திணைக்கள பணிப்பாளர்கள், கல்வி அமைச்சின் செயலாளர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். வருடந்தோறும் நடைபெறும் நவராத்திரி விழா கல்விக்குரிய விழா மாத்திரமன்றி மாணவர்களின் கலை ஆளுமையை வெளிப்படுத்தும் காலமாகும். எந்த ஒரு மாணவரும் தனது ஆளுமையை வெளிப்படுத்த வேண்டிய அரிய சந்தர்ப்பமான நாள். கடந்த சில ஆண்டுகளாக நவராத்திரி காலத்தில் பரீட்சைகளையும் விளையாட்டு போன்ற வேறு நிகழ்வுகளையும் திணைக்களங்கள் நடாத்தியமையால் பல பாடசாலைகளில் கடந்த சில ஆண்டுகளாக நவராத்திரி விழாக்கள் வழமை போன்று சீராக இடம்பெறவில்லை. நவராத்திரி விழாவானது சைவ தமிழர்களுக்கு முக்கியமான விழா காலமாகும். குறிப்பாக இளைய தலைமுறையினர் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கு பற்றி தமது ஆளுமைகளை வெளிப்படுத்தும் காலமாகும். எனவே இக்காலத்தை பாடசாலைகளில் கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். இந்த விடயத்தை பாடசாலை அதிபர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள், கல்வி அமைச்சின் செயலாளர்கள் கவனத்தில் எடுத்து நவராத்திரி விழாக்கள் பாடசாலைகளில் நடைபெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக எல்லாவற்றையும் எதிர்ப்பது எந்த வகையில் நியாயமாகும் என்ற கேள்வியோடு வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம், வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையரும் வாக்களிக்கும் வகையில் சட்ட திருத்தம். வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கும் வகையில் தேர்தல் சட்டங்களில் திருத்தம் செய்ய அல்லது புதிய சட்டத்தை உருவாக்க ஒரு குழுவை நியமித்தும் பொது நிர்வாகம், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக, மணல் மாஃபியாக்களை அடக்க இராணுவ துணை வேண்டுமாம், பருத்தித்துறை போலீசார் கைவரிப்பு. வடமராட்சி பிரதேசத்தில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுப்பதற்கு இராணுவத்தின் உதவி அவசியம். இராணுவத்தின் உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்று பருத்தித்துறை போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பதிகாரி பிரியந்த அமரசிங்க தெரிவித்தார் என்பது உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், நிறைவேற்று அதிகார முறைமை ரத்து செய்யப்பட வேண்டும், நாமல் ராஜபக்ஷ என்ற ஒரு செய்தியும், நாமல் சந்தோஷ்யா நேரில் கலந்துரையாடல் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தேர்தலின் போது புலம்பெயர் இலங்கையர்களும் வாக்களிப்பதற்கு நடவடிக்கை என்ற ஒரு செய்தி, பண்ணை சுற்றுப்பகுதியில் எல்லை கற்கள் அகற்றுக தொல்லியல் திணைக்களத்திற்கு யாழ் மாவட்ட செயலர் உத்தரவு என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. 2234 மில்லியன் ரூபாய் செலவில் யாழ்ப்பாணம் பல்கலையில் அமைகிறது புதிய கட்டடம் என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த ஒரு செய்தி. ஏப்போசா பருத்தித்துறை சாலையில் கடும் ஆளணி பற்றாக்குறை, ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டு என்ற செய்தியும், மண்டைதீவில் புதைகுழிகள் நீதிமன்ற நடவடிக்கை இன்று என்றொரு செய்தி. தேவக படுகொலைகளுடன் தொடர்புடைய சடலங்கள் புதைக்கப்பட்ட மண்டைதீவு கிணறுகளை அகழ்ந்து நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஊர்காவல்துறை போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. உருகுலைந்த நிலையில் ஆணின் சடலம் மீட்பு என்ற செய்திகள் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. இதில் முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்து பக்கத்தில், அப்ப பேசாமல் அரசாங்கம் போலீஸை கலைச்சு போட்டு ஆமியை மட்டும் வச்சிருக்கலாம் என்று சொல்லினம் போல அப்படி என்று இன்று உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி தொடர்பாக அவருடைய கருத்து காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள், மக்களிடையே சென்றடையும் தரம் குறைந்த மருந்துகள் மருத்துவர் சங்கம் தெரிவிப்பு என்றொரு செய்தி. பெரமுன கட்சி புதிய அவதாரம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. 11 இளைஞர்கள் கடத்தி காணாமல் ஆக்கல், மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அரசியலுக்கு மைத்ரி குட் பை. செயற்பாட்டு அரசியல் இருந்து தான் ஒதுங்க உள்ளேன் என்று எந்த ஒரு தேர்தலிலும் இனி போட்டியிட மாட்டேன் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஊழல் மோசடியற்ற அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு நான் ஒத்துழைப்பு வழங்குவேன். எனக்கு எந்த ஒரு பதவியும் தேவையில்லை. இனி தேர்தல்களில் போட்டியிடப் போவதும் இல்லை. 50 வருடங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து விட்டேன். ஜனாதிபதி பதவியையும் வகித்து விட்டேன். அரசு மாளிகையில் இருந்து வெளியேற தயாராகி வருகிறேன். புதிய வீட்டில் ஏற்பாட்டு நடவடிக்கை முடிந்ததும் சென்று விடுவேன் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக, மாணவர்களுக்கு சிகரெட், பெண் கைது. திவுலப்பட்டிய பகுதியில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து இலத்திரனியல் சிகரெட்டுகளை விற்பனை செய்து வந்த 32 வயது பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமைய சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணையில் 5500 முதல்
7,000 ரூபாய் வரையான இலத்திரனியல் சிகரெட்டுகளை அவர் விற்பனை செய்து வந்துள்ளார் என்று வெளிநாட்டில் உள்ள அவரது கணவர் மூலம் இந்த சிகரெட்டுகளை அவர் பெற்றுள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. திவலப்புட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வளர்ச்சி நோக்கி நகரும் விவசாயம், கைத்தொழில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2025ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டில் அதிகரித்துள்ளது என்று இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்திகளாக படையெடுக்கும் சுற்றுலாவிகள் என்றொரு செய்தியும், ஓமானில் இருந்து இலங்கைக்கு விமான சேவை என்றொரு செய்தி, போதைப்பொருள் குற்றம் 8 மாதங்களில் 524 பெண்கள் கைது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. வடக்கிலிருந்து உற்பத்திகள் ஏற்றுமதி, தென்கொரியாவின் வாய்ப்பை பெருக வர்த்தகர்கள் கோரிக்கை. வடக்கிலிருந்து மூலப்பொருட்களாக தென்பகுதி எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து பெறுமதி சேர் பொருட்களாக ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் இங்கேயே பெறுமதி சேர் ஏற்றுமதி செய்யும் முதலீட்டு வாய்ப்பிற்கு தென்கொரியாவிடம் கோரிக்கை முன்வையுங்கள் என்று வடக்கு மாகாண வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்றொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கைவிடப்பட்ட திட்டங்களால் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு, அமைச்சர் நலிந்து சுட்டிக்காட்டு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று உதயன் பத்திரிகையில் புதன் பொய்கை இணைக்கப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர்களுடைய 400 ஆண்டுகளின் பின் தலைநிமிர்ந்த மரபுரிமை சின்னம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய கட்டுரைகளும் சென்ற வாரத்தின் தொடர்ச்சிகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியான இறுதிப்பக்க செய்திகளுக்குள் பொருளாதார நெருக்கடி, பாலியல் தொழில் உயர்வு. இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக பல பெண்கள் பாலியல் தொழிலை நாடியுள்ளனர். அதே நேரம் சுற்றுலா விசாவில் வரும் வெளிநாட்டு பெண்களும் இணையதள பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கடந்த வாரத்தில் மட்டும் 257 நாய்களுக்கு கருத்தடை என்ற ஒரு செய்தியும், தியாகதீபம் திலீபனின் 2ஆம் நாள் நினைவேந்தல் நேற்று நல்லூரில் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது சுடரேற்றி மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்று புலர்ந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக உடுவில் பிரதேச செயலர் பிரிவில் உள்ள 5 பாடசாலைகளில் போதைப்பொருள் பாவனை, குடும்ப பெண்களிடம் போதைப்பொருள் பழக்கம், அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட அரசு அதிகாரி. வலிகாமம் கல்வி வலயத்துக்குட்பட்ட உடுவில் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட 5 பாடசாலைகளில் போதைப்பொருள் பாவனை இருப்பதாக உடுவில் பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் துறைசார் அதிகாரிகளினால் அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்று செவ்வாய்க்கிழமை உடுவில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் அப்பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்த ராஜா தலைமையில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் போதைப்பொருள் பாவனை தொடர்பில் ஆராயப்பட்ட போது துறைசார் அதிகாரி ஒருவரினால் குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டது. இந்த அதிகாரி மேலும் தெரிவிக்கையில், உடுவில் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 32 பாடசாலைகள் உள்ளன. அவற்றில் 5 பாடசாலைகளில் போதைப் பொருளை பயன்படுத்துகின்ற மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களின் குடும்ப விவரங்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போதும் அந்த மாணவர்களின் குடும்பங்களில் உள்ள பெண்களும் போதைப் பொருளுடன் தொடர்புடையவர்களாக உள்ளமை தெரிய வந்திருக்கிறது. உடுவில் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட 30 கிராம சேவையாளர் பிரிவுகளில் 5 கிராம சேவையாளர் பிரிவு போதைப்பொருள் தொடர்பான அடையாளப்படுத்தப்பட்ட பிரிவுகளாக இனங்காணப்பட்டிருக்கிறது. மேலும் இவரிடம் தை மாதம் தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் சிறுவர் தொடர்பான முறைப்பாடுகளாக குறிப்பாக பாடசாலை இடைவிலகல், பாலியல் துன்புறுத்தல், பாலியல் தொடர்பு, குடும்ப வன்முறை உள்ளிட்ட 67 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த முறைப்பாடுகள் மீதான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே குறித்த பிரதேசத்தில் வழி தவறி செல்கின்ற பாடசாலை மாணவர்களை சரியான வழியை காட்டுவதற்கும் ஏனைய மாணவர்களை வெளிப்படைய செய்வதற்கும் அனைத்து தரப்பினர்களையும் உள்ளடக்கிய ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த பிரதேச உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா குறித்த அதிகாரிகள் முன்வைத்த தகவல்களை பார்க்கும்போது தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் வெளிப்படுத்தப்படுகிறது. போலீசார் பிரதேச செயலக அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதுடன் போதைப்பொருள் பாவனையை தடுப்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களுக்கும் மறுவாழ்வு வழங்கும் நிலையம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றதும் விரைவில் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முன்பக்க செய்திகளுக்குள் கோடீஸ்வரர்களாக மாறும் அமைச்சர்கள் 8வது உலக அதிசயம் திசை காட்டிக்கொள் என்று அந்த செய்தியும், சைக்கிள் கும்பலின் சதித்திட்டம் பலிக்கவில்லை, திலீபனின் ஆவண காட்சியகம் மிக விரைவில் அமைப்போம். யாழில்
நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் ஆவண காட்சியகம் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சில தினங்களில் அது பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்படும் என்றும் யாழ் மாநகர முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்தார். வருடாவரிடம் இந்த ஆவண காட்சியகம் திறக்கும் நடவடிக்கைகள் தியாக தீபம் திலீபனின் உண்ணாவிரதம் ஆரம்பித்த நாளிலிருந்து நடைபெறும். இருப்பினும் இவ்வருடம் இந்த ஆவண காட்சியகத்தினை திறக்க விடாமல் செய்வதற்காக சில சதி வேலைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணியினர் இந்த திலீபனின் ஆவண காட்சியகத்தை அமைக்க விடாமல் செய்வதற்காக பல வழிகளில் முயற்சித்திருந்தனர். குறிப்பாக அந்த ஆவண காட்சியகம் அமைக்கப்படும் இடத்தினை நமக்கு கிடைக்காமல் செய்வதற்காக அந்த இடத்தினை தமக்கு தருமாறு யாழ் மாநகர சபையிடம் கோரியிருந்தனர். இதனால் ஆவண காட்சியகம் உரிய காலத்தில் திறந்து வைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இவ்விடயம் தொடர்பில் எம்மையும் சைக்கிள் அணியினரையும் அழைத்து சில தினங்களாக பேச்சு நடாத்திய யாழ் மாநகர சபையினர் அந்த இடத்தினை எமக்கு உரிய முறையில் தந்திருக்கிறார்கள். இதன்படி அந்த இடத்தில் தியாக தீபம் திலீபனின் ஆவண காட்சியகம் அமைக்கும் நடவடிக்கைகளை நாங்கள் உடனடியாக ஆரம்பித்திருக்கிறோம். இன்னும் சில தினங்களில் அந்த ஆவண காட்சியகம் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்படும் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இறுதிப்பக்க செய்திகளுக்குள் பாடசாலை தேசிய கராத்தே போட்டி செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி வீரர் வரலாற்று சாதனை. 2025க்கான பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய கராத்தே போட்டி 12, 13, 14ஆம் தேதிகளில் கொழும்பு பண்டாரகம உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற்றது. இப்போட்டியில் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் காட்டா போட்டியில் பங்கு கொண்ட செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி மாணவன் விஜயராஜ் தமிழ்நிலவன் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். இவரிடம் இடம்பெற்ற தேசிய மட்ட கராத்தே போட்டியில் வடக்கிற்கு கிடைத்த ஒரே பதக்கம் என்பதோடு சென்ற வருடம் நடைபெற்ற பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய கராத்தே போட்டியிலும் இவர் வெண்கல பதக்கத்தை வென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி வீரர் விஜயராஜ் தமிழிலவன் என்பவருக்கான பயிற்சி ஆசிரியர் NCC விஜயராஜ் வழங்கியிருந்தார். மேலும் குறித்த வீரர் தாய்லாந்தில் இடம்பெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் இலங்கை சார்பில் பங்கேற்று வெண்கல பதக்கத்தை வென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்திகள் காணப்படுகிறது. இதுதான் தினகருடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேர்களையும் சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு மீண்டும் சந்திப்போம்.